ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்திலும் வேதத்திலிருந்து ஒரு சிறிதான வசனத்தை நாங்கள் தியானிக்க போகின்றோம். பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். இந்த நேரத்திலும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து இயேசுப்பா சொல்லுகிறார், அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உடைய வாழ்க்கையில இந்த வீடியோவை, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தாமதத்தோட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு தாமதம், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஒரு ப்ரொமோஷன் இல்லாத ஒரு தாமதம், நீங்கள் இருக்கிற தேசத்தில் ஒரு உரிமை கிடைக்காத ஒரு தாமதம், நீங்கள் போக வேண்டிய தேசத்துக்கு வழிகள் திறக்கப்படாத ஒரு தாமதம், சில நேரம் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தில் ஒரு தாமதம், வாழ்க்கை துணை, ஏற்ற துணை கிடைக்காத ஒரு தாமதம். அப்படிப்பட்ட உங்களை பார்த்து தான் இயேசுப்பா சொல்லுகிறார், அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறாராம். உங்களோட வாழ்க்கையில அவர் நேர்த்தியாய் செய்ய போகிறார். அவர் செய்ய போகிறதுல எந்த ஒரு குறையும் இருக்காது. மனுஷன் உங்களோட வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு காரியம் செய்தால் அதுல குறை இருக்கும். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் செய்ய போறா இருந்தால் அதுல குறை இருக்காது. நாங்கள் வேதத்திலே நாங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்குமா இருந்தால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மனைவி சாராள் வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்கள் தேவனிடத்தில் கேட்கிறார்கள், எங்களுக்கு குழந்தை வேண்டும் சொல்லி. ஆண்டவர் உடனே குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அவர்கள் 25 வருடம் காத்திருந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குறித்த காலம் வந்த நேரத்தில் அவள் கற்பந்தரித்து குழந்தையை பெற்றெடுத்தாள். அவர் தேவன் அவனோட வாழ்க்கையில செய்தது நேர்த்தியான காரியம். இந்த நேரத்திலும் ஒருவரை சோர்ந்து போய் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவில்லை, நீங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது உங்களுடைய அந்த நாளில் முடித்துள்ள ஒருவரை குழந்தைகள் கிடைத்திருக்கலாம். அதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? இல்லாட்டியோ நீங்கள் உங்களோட வெளிநாடுகளுக்கு வந்தவங்களுக்கு காட்டு கிடைச்சிருக்கலாம், அதை பார்த்து சோர்ந்து போயிட்டீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாங்கன்னா, அவர் உங்களோட வாழ்க்கையில நேர்த்தியா செய்ய போகிறார். அவர் செய்ய போகிறதுல எந்த ஒரு பிழையும் இருக்காது, குற்றம் தப்பு இருக்காது. அவர் செய்ய போகிறது நேர்த்தியா இருக்க போகிறது. இந்த நேரத்திலும் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், கவலைப்படாதீங்க, தூக்கப்படாதீங்க. ஏசப்பா உங்களோட வாழ்க்கையில நேர்த்தியான காரியத்தை செய்யும்படியாக அவர் விருப்பம்